அனைவருக்கும் வணக்கம். யூரோப் தமிழ் விஷனுக்காக நான் உங்கள் கிரிஷ். இப்போ என்னோட இங்கே இருக்கிறவர் பார்த்தீங்களா இருந்தால் அனைவருக்கும் தெரிந்தவர் தான் சுதர்சன் அண்ணா. வணக்கம் சுதர்சன் அண்ணா. வணக்கம், உங்களுக்கு வணக்கம். யூரோப் தமிழ் விஷன் எல்லாருக்கும் வணக்கம். சரி, கண்ணம்மா என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம், முற்றுமுழுதாக தாயகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் காண்பிக்கப்பட இருக்கிறது. இந்த கண்ணம்மா பற்றி சின்ன ஒரு விஷயத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு சில கேள்விகளும் கேட்பேன். கண்ணம்மா திரைப்படம் தாயகத்தில் ஜூட்சுயால தயாரிக்கப்பட்டு அவர் தான் இந்த படத்தினோட ஒளிப்பதிவாளர், இயக்குனராக இருந்தவர். அப்போ இந்த படம் தாயகத்தில் ஓடி எல்லாற்ற நன்மதிப்பையும் பெறுகின்ற பொழுது இந்த திரைப்படம் சம்பந்தமான முக்கியமான கலைஞர்கள் இதில் வேலை செய்தவரோடு நான் தொடர்பு கொண்டு கதைக்க பொழுது அவர் சொன்னார்கள், படம் மக்களால் பாராட்ட பெறுகிறது, ஆனபடியாக இந்த படம் ஒரு முழு நிறைவான ஒரு நல்ல படமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ நான் இதுக்கு முடிவெடுத்தேன், இந்த படத்தை நாங்கள் பிரான்ஸில் ஓடணும். பிரான்ஸில் கலை நயமிக்க ரசிகர்கள், கலைஞர்கள் எல்லாரும் கூடுதலாக இருக்கிற ஒரு மண்ணாக இந்த இடம் இருக்கிறது. ஆகவே இங்கே ஓடணும்னு நான் முடிவெடுத்து நான் தான் ஜூட்சு கிட்ட கேட்டேன், கண்ணம்மா திரைப்படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களோட படத்துக்கு உங்களுக்கு விருப்பமானு சொல்லி அவர் தாராளமாக அண்ணன் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி நான் தான் இந்த படத்தை அவர்கிட்ட கேட்டு இங்கே ரிலீஸ் பண்ணுறேன். சரி, அப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி கேமரா எப்படி பண்ணியிருக்கிறாங்க, சினிமோட்டோகிராஃபி எல்லாம் எப்படி இருக்குது? ஓகே, இந்த படத்தினுடைய வேலைகள் ஆரம்பித்து நான் ஜூட்சு கிட்ட 1 கிழமைக்குள்ள சொன்னேன், எனக்கு நீங்கள் லிங்க் தரவுன்னு நான் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி. ஏன்னா அப்போ தான் நான் கூடுதலாக வேலை செய்ய முடியும், மக்களுக்கு இந்த படம் சம்பந்தமாக சொல்ல முடியும். ஆகவே எங்களுடைய ஸ்பெஷல் எடிட்டிங் ரூமில் ஸ்பெஷல் எஃபெக்டோட இந்த படத்தை பார்த்தேன். படத்தை பார்த்து ஒரு 10 நிமிஷம் கதை நகர்ந்தோண்டு போய்க்கலே நான் பிரமிச்சு போனேன். உண்மையில அவர் ஒரு லொக்கேஷனை தான் பயன்படுத்தின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களோட கண்ணால் பார்க்கின்ற பொழுது அந்த அந்த கனெக்டட் பல லொக்கேஷனை பயன்படுத்தின மாதிரி கேமரா பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறார். அதே நேரத்தில் லொக்கேஷன், இதில் நடித்த கதாபாத்திரங்கள், கடைசியாக நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு மகனாக இருக்கிற நீங்கள் கண்ணீர் வடிச்சோன்னு தான் வெளியே போவீங்க. எனக்கும் அதே ஒரு ஃபீல் வந்தது. எங்களோட அம்மாவை நாங்கள் பிரிஞ்சு வேதனைப்பட்டு பல இடங்கள் இருந்தாங்க. அந்த ஒரு ஃபீலை இந்த கண்ணம்மா எனக்கு கொடுத்தது. என்னுடைய இசையெல்லாம் அப்படி இருக்கு, இசை சொல்லவே வேலை இல்லை. அது இசையை நீங்கள் வெளியே ஒரு தனிப்பாடலாக கேட்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த இசையினுடைய அந்த பரிணாமம் தெரியாது. படத்துல சிச்சுவேஷனுக்கு அவர் கொடுத்த இசை இருக்குல்ல, பிரசாந்த் கிருஷ்ண பிள்ளை மிக மிக அருமையான ஒரு இசையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு பாடல்களும் அந்த படத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு வருகின்ற பொழுது மெய் மறக்க செய்யறது உண்மையா. சரி, இப்ப நார்மலா ஒரு படத்தின் கதை என்னன்னு நாங்கள் அதை கேட்க கூடாது, மக்கள்லாம் பார்க்கணும், அது ஒரு சஸ்பென்ஸான விஷயம். இருந்தாலும் ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு க்ளூ ஒன்று கொடுக்க முடியுமா? அது நாங்கள் ஏற்கனவே கொடுத்தோன்னு இருக்கிறோம். ஒரு தாயினுடைய பாச தேடல், அதாவது 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில சண்டை நடந்த காலத்துல ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேடுகின்றதான் கதையினுடைய பேஸ். நான் அந்த கதையின் முடிவு நான் சொல்ல மாட்டேன், அப்படி சொன்னா சுவாரஸ்யம் இருக்கா நீங்கள் பார்க்கறதுக்கு. ஆகவே ஒரு தாயினுடைய அந்த கதையை அவர் கொண்டு போன விதம், அதை முடிச்சது. நேற்று நெதர்லாந்துல இந்த படம் ஓடி நீங்க நெதர்லாந்துல இருக்கிற ரசிகர்கள் எப்படி பாராட்டியிருக்கான்னு பாருங்க. நெதர்லாந்து நாட்டுக்காரர்கள் கூட பாராட்டியிருக்கணும் அந்த படத்தை. அப்ப இது எத்தனையாம் தேதி எந்த இடத்துக்கு வரணும், டிக்கெட் எப்படி வாங்கலாம்? அதான் நீங்க தான் நிக்கிறோம் சினிமா திரையரங்குல, நீங்களும் எல்லாரும் தான் இங்க நிக்கிற முன்னுக்கு. படம் செக் பண்ணியாச்சு. படம் இங்கே எல்லாமே செக்கிங் சூப்பரா முடிஞ்சிருக்கு. டிக்கெட்டுகளை நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து தாயக மக்களும் இங்க நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொண்டு படத்தை பார்க்கலாம். வருகிற ஜூன் மாதம் 6 மணிக்கு படம் சரியா ஸ்கிரீன்ல பிள்ளையா 7ஆம் தேதி ஜூன். வாழ்த்துக்கள். இந்த படம் மிக பெரிய வெற்றி பெறதுக்கான வாழ்த்துக்கள். அவங்களுடைய மக்கள் லாச்சப்பல்லையும் டிக்கெட் வாங்கலாம். லாச்சப்பல்லையும் வேண்டலாம். நோவா சலூன்ல இருக்குது, ஆனந்த் இயக்க கடையில இருக்குது, ஸ்டார் சலூன்ல இருக்குது, மற்றது கொப்பிலாக்குனோல இருக்குது, எல்லா இடம் இருக்குது. ஆனாலும் எல்லா மக்களும் இங்க டிரெக்டா வரணும் சொல்லி இருக்கு. நேர தியேட்டர்ல வாங்கலாம். சரி, இந்த படத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். மக்களே எல்லோரும் வாங்க. எங்களுடைய தாயகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் இது. இதற்கான உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி சுதர்சன். நன்றி, உங்களுக்கு நன்றி. இந்த படத்தை கட்டாயம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேணும். ஒரு முழு நிறைவான படமாக இந்த படம் பிரான்ஸ்ல இருக்கிற தாய சொந்தங்கள், கலைஞர்களால கொண்டாடப்படுகின்ற ஒரு படமாக இருக்கும். உண்மையா சொல்றேன், 100% பாருங்க. இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். ஆனாலும் நான் ரிலீஸ் பண்ணாலும் நான் தனியா இதை செய்து முடிக்க இயலாது. எங்களுடைய RKS யூடியூப் சேனல், ரஞ்சித்துடைய பரிசு நட்பு, அவர் ஏற்கனவே நட்பு, உங்களுடைய யூரோப் தமிழ் விஷன், மற்றது தமிழ் கிழவன் ஐயா, எல்லாரும் சேர்ந்தா இந்த படத்தை நீங்கள் மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்த நீங்கள் எல்லாருக்கும் எனது நன்றிகள். எல்லாரும் நீங்க வரணும். நன்றி. ஓகே, நன்றி.